அண்மை செய்தி, பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இதன் விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் தற்போது இம்ரான் கான் அங்கிருக்கும் பாகிஸ்தானில் உள்ள உயர்நீதிமன்றத்தின் முன்பாக தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிருக்கிறது. மிக முக்கியமாக அவர் மீது முன்வைக்கப்பட்ட கரப்ஷன், ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் கொலை வழக்குகள் தொடர்பாக அவரை கைது செய்வதற்கான பிரச்சனை என்பது கடந்த சில மாதங்களாகவே நீட்டித்து வருகிறது. இதற்கு முன்னதாக இஸ்லாமாபாத்தில் உள்ள அவருடைய இல்லத்திற்குள் புகுந்து பாகிஸ்தானுடைய காவலர்கள் அவர் ஏற்கனவே அதை கைது செய்வதற்கான முயற்சித்தும் அப்பொழுது கைது செய்ய முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது உயர் நீதிமன்றத்தினுடைய வாசல்லே வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை அந்நாட்டு ஊடகங்களானது வெளியிட்டிருக்கின்றன. மிக பிடிஐ கட்சியினுடைய தலைவராகவும் இதற்கு முன்னதாக பிரதமராகவும் அவர் அங்கு பணியாற்றிய நிலையில் அவருடைய ஆட்சி காலத்தில் கடுமையான ஊழல்கள் என்பது நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை பல்வேறு எதிர்க்கட்சிகளும் அவர் மீது அப்பொழுது முன்வைத்து வந்தார்கள். அதன் பின்னர் தான் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் காவல்துறை இறங்கியது. ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் அதற்கு பெரும் தடையாக இருந்து வந்த நிலையில் சமீபத்தில் கூட, அதாவது நேற்று கூட போலீசாருக்கும் இம்ரான் கானுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையே ஒரு பலத்த மோதல் என்பது நேற்று நடைபெற்று அதில் 14 காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்ததாகவும் பாகிஸ்தானுடைய அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தது. தற்போது இந்த நிலையில்தான் தற்போது இம்ரான் கான் கைது செய்யப்பட்டு அவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார் என்ற ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தானுடைய அரசாங்கமானது வெளியிட்டிருக்கிறது. சுசித்ரா, தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் எல்லாம் இம்ரான் கான் தரப்பிலிருந்து முன்னெடுத்தார்கள் அரசுக்கு எதிராக. அந்த போராட்டங்களை எல்லாம் தொடர்ந்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது அங்கு பாகிஸ்தானின் அரசியல் வட்டாரங்களில் எப்படி பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே கடுமையான பிரச்சனை என்பது அரசியல் வட்டாரங்களும், அதாவது மிக முக்கியமாக லாகூர், இஸ்லாமாபாத் உள்ளிட்ட இடங்களை பொறுத்த அளவில் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுடைய ஆதரவாளர்களுக்கும் தற்பொழுது அங்கு ஆட்சியில் இருக்கும் அந்த தொண்டர்களுக்கு, கட்சியின தொண்டர்களுக்குமே இனிமே கடுமையான ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டு வந்தது. பல்வேறு முறை நீங்கள் கூறியது போல பேரணிகள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்ற சமயத்திலும் அவர் மீதான ஒரு தாக்குதல் என்பது நடைபெற்ற நிலையில் தான் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தானை பொறுத்த அளவில், அதாவது தற்போதைய ஆட்சியை பொறுத்த அளவில் அவருடைய அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் ஏற்றவே அரசு அதிகாரிகள் அவருடைய அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக தொடரப்பட்டிருக்கும் கொலை வழக்குகள் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதனால் யாரும் எந்த ஒரு வன்முறையிலும் ஈடுபடக்கூடாது என்ற அறிவுறுத்தலை காவல்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளார்கள். ஆனாலும் பிடிஐ கட்சியினுடைய தொண்டர்கள் நிச்சயமாக அவரை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி ஏற்கனவே இஸ்லாமாபாத்தில் அவர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்போது அந்நாட்டு ஊடகங்களானது வெளியிட்டு வருகிறது. ஒரு கடுமையான ஒரு அரசியல் குழப்பம் தற்பொழுது பாகிஸ்தானில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.